ஷெஃப் ஜேக்கப்னு சன் டிவியில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஃபேமஸாக குக்கிங் ஷோலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை. அவங்க பண்ண ஒரு இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும். கடாயில் வந்து வெறும் கடாயில் வந்து கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சம் அரிசி, ஒரு வரமிளகா, மிளகு, சீரகம், வெந்தயம் அதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி சின்ன வெங்காயம் கூட சேர்த்து அரைக்கணும். சின்ன வெங்காயம் பச்சையாக இருக்கணும். அப்புறம் துவரம்பருப்பு கொஞ்சம் வந்து தக்காளி, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். திருப்பி கடாயில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்புலாம் தாளிச்சிட்டு, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலெலாம் தாளிச்சிட்டு இந்த அரைச்ச மசாலா போட்டு நல்லா கிளறிட்டு பச்சை வாசனை போனதும் அந்த கொஞ்சம் வந்து குழம்பு பொடி போடணும், இல்லை சாம்பார் பொடி போட்டுடணும். அப்புறம் அந்த வேக வச்ச பருப்பை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மல்லித்தலையெல்லாம் தூவி நல்லா கொதிக்க வச்சுட்டா செம்மையான ஒரு இட்லி சாம்பார் ரெடி. என்னடா இதில் புளி ஊற்றலையேன்னு நீங்கள் நினைப்பீங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இட்லி மாவே கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால நம்ம இதை புளிப்பு இல்லாமல் சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஆர்டினரி சாம்பாரில் புளி ஊற்றுற மாதிரிலாம் போட்டுட்டு பண்ணால் அதுவும் புளிக்கும், இதுவும் புளிக்குன்ற மாதிரி இருக்கும். இதில் அவங்க வந்து மஞ்சள் பூசணிக்காவும் போட சொன்னாங்க. அது ரெகுலராக இல்லாததுனால நான் மஞ்சள் பூசணிக்காய் போடாமலேயும் செய்வேன்.